அண்ணாமலையாருக்கு அரோகரம். உண்ணாமலை அம்மன் தாய்க்கு அரோகரம். நாகாத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய. அன்னமிட்ட அடியாருக்கு அரோகரம். ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் திருவண்ணாமலை தவாசிவா பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 8 மாதம் இடைவெளி ஆயிடுச்சு. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இப்படி கொஞ்சம் இருக்க வேண்டியதாகிடுச்சு. அதாவது மஞ்சக்காமால் வந்துச்சு, அது குணமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாயாருக்கு இதயம் ரத்த ஓட்டத்தில் அடப்பு, 2 பிளாக் ஆகிடுச்சு. அப்புறம் 2 ஸ்டென்ட் வச்சு ஒரு 5 லட்சம் செலவாகி போச்சு. வேறு பொருளாதாரமும் கொஞ்சம் சோதனை காலமாக போயிடுச்சு. அப்புறம் என்னுடைய ஊரில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அம்மாவை பார்த்துக்கணும். நானும் உடல்நிலை அப்புறம் இப்போ சரியாயிடுச்சு. இப்போ பரவாயில்ல, தேவலாம். இப்போ நான் முழு ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதே போல் அம்மாவுக்கும் இப்போ தேவலாம். மாத்திரை மருந்து சாப்பிட்ணும் தினமும். இப்போ பரவாயில்ல, 6 மாத காலம் ஆச்சு. இப்போ அவங்களுக்கு இப்போ தான் ரெக்கவரி ஆகி நல்லா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் எனக்கும் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பார்க்கணும், இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால இப்போ என்னுடைய நேட்டிவ் பிளேஸில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷமாக, கடந்த 4 வருஷமாக அண்ணாமலையாருக்கு அன்னதானம் கொடுக்குற பாக்கியம் அவருடைய அருளால் நல்லபடியாக ஒரு 1000 அன்னதானத்துக்கு மேலே அன்பர்கள், அன்புள்ளம் கொண்ட பக்தி உள்ள அண்ணாமலையருடைய ஆசீர்வாதம் மூலயமா அன்பர்கள் அவங்களுடைய விசேஷ நாட்களில், வீட்டு விசேஷ நாட்களில், பிறந்த நாள், கல்யாண நாள், வீடு குடி போகிற நாள், அதுபோல் காது குத்து, பொதுவாக நிச்சயதார்த்தம், அதுபோல் முன்னோர்களுடைய ஆத்ம சாந்திக்கு அண்ணாமலையாருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு, பக்தர்களுக்கு, சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுங்கன்னு சொல்லி நிறைய அன்பர்கள் அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ஒரு 1000 அன்னதானத்துக்கு மேலே நல்லபடியாக அடியார்களுக்கு, சாதுக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு பாக்கியம் இருந்தது. நிறைய அன்பர்கள் நிறைய உதவிகள் செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எல்லோருடைய ஆதரவும் எனக்கு இருக்கணும். கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு சேவைகள் தொடரணும். இப்போதைக்கு என்னுடைய சூழ்நிலை காரணமாக என்னுடைய சொந்த ஊரில் நான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அண்ணாமலையார் சார்பாக அண்ணாமலையார் அமைதியின் வாசல், அண்ணாமலையார் அமைதியின் வாசல்னு பெயரில் ஒரு தினமும் ஒரு 3 பதிவுகள், வீடியோ பதிவுகள் போடலான்னு இருக்கேன். 90 கிட்ஸ், 2K கிட்ஸ், ஜெங்ஸி கிட்ஸ், இவங்கெல்லாம் அந்த இளைஞர்கள், சிறுவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம், ஒரு ஞான மார்க்கம், ஒரு வாழ்வியல், ஒரு அனுபவ பகிர்வு, கேள்வி பதில், அவங்களுக்கு ஒரு மன நிறைவுக்கு நிறைய பேசணும், அவங்களுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்புறம் ஆன்மீகம் பேசுகிறதுக்கும், பெரியோர்கள் அவர்களோட ஆன்மீகம் பேசுகிறதுக்கும், பரிமாறுகிறதுக்கும் நான் செயல்படலான்னு இருக்கேன். புது சேனல் அண்ணாமலையார் அமைதியின் வாசல். ஏன்னா இப்போ இந்த சேனல் இது 3வது சேனலாக நான், ஏன்னா 2 முறை தொலைபேசி காண போனதுனால, செல்லு காண போயிடுச்சு. அதனால் அப்புறம் 3வதாக ஒரு செல்ஃபோன் வாங்க வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் 3வதாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ணேன். நல்லபடியாக சேவைகள் போயிட்டு இருந்தது. இப்போ அது ஸ்லோவானதுனால ஒரு புது பெயரில் ஒரு சேனல், அது தினமும் ஒரு 3 வீடியோ, காலை, மாலை, இரவு. காலையில் ஒரு உத்வேகத்துக்கு, ஒரு தூண்டுகோலுக்கு, ஒரு முன்னேற்றத்திற்கு, ஒரு
ஒரு வேண்டுதலுக்கு, ஒரு பக்திக்கு காலையில் ஒரு வீடியோ, மாலையில் ஓய்வுக்காக, ஒரு ஆறுதலுக்காக, ஒரு இளைப்பாற, ஒரு சிந்தனைக்கு ஒரு வீடியோ, இரவு நேரத்தில் ஆழ்மனதோட உரையாடல், பிரபஞ்சத்தோட சக்திகளை பெறுறது, ஹீலிங் மூலமாக உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அப்புறம் செல்வம் செழிப்பு, கடவுளோட அனுகிரகம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆழ்மன தியானம், ஹீலிங் மற்றும் பிரார்த்தனை, அப்புறம் ஈர்ப்பு விதி, இதை பற்றி இரவு நேரத்தில் ஒரு பதிவு. அப்படி இருக்கும் பொழுது பயன்பெறுவாங்க இளைஞர்கள், அவங்க பயன்பெறுவாங்க. அதுக்காக ஒரு மனித வளத்துக்காக ஒரு சேவை, மனித வளம், ஒரு ஞான அறிவு, அது ஒரு ஞான மார்க்கம், ஆன்மீக பயணம், ஈஸ்வரனை நோக்கி ஒரு பயணம். என்னோடய வாழ்க்கையில் இப்போ நான் 40 வயசு ஆயிடுச்சு. எனக்கு நிறைய அனுபவங்கள், விழுந்து எழுந்து ஓடி நடந்து நிறைய அனுபவங்கள், வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் என்னுடைய ஆன்மீக பாதையில் அண்ணாமலையோடைய ஆசி பெற்று ரொம்ப மன நிறைவோட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். சின்ன வயசுலேருந்து சிவன் மீது ஒரு பற்று. என் பேர் சிவா, அதனாலேயோ என்னவோ அவர் மேலே சிவன் மேலே ஒரு பற்று அப்பையிலேருந்து, சின்ன வயசுலேருந்து. அப்புறம் இறைவனை நோக்கி பயணம், வாழ்க்கையின் சரிவில் நிறைய அனுபவங்களில் இறைவனை நோக்கி ஒரு பயணமாக வந்து ஒரு 1000 அன்னதானத்துக்கு மேலே நல்லபடியாக செஞ்சு, அண்ணாமலையரோட ஆசி, அன்னதானம் பண்ணவங்களும் பாக்கியம் பெற்றவங்க, அவங்களும் சௌபாகியத்தோட, அனைத்து செல்வங்களும் பெற்று சௌபாகியத்தோட, இறைவன் அருள் பெற்று மன நிறைவோட, நிம்மதியோட, சந்தோஷமாக, பாதுகாப்பாக அவங்க வாழணும். அப்புறம் மீண்டும் நிறைய சேவைகள் தொடர்ந்து செய்யணும். சாதுக்களுக்கு, அடியார்களுக்கு, முதியோர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, குழந்தைகள் கல்விக்கு, இறுதி சடங்கு, முடியாதவங்க அவங்களுக்கு இறுதி சடங்கு உதவி, அப்புறம் ஒரு இயற்கை வளங்களை காக்கிறதுக்கு, மனித வளம் எல்லாம் ஒரு சேவை தொடர்ந்து செய்யணும். எல்லோருடைய ஆதரவும் எனக்கு கொடுக்கணும். தொடர்ந்து ஒரு சேவை ஆன்மீக பயணத்தில் செல்லலான்னு இருக்கேன். ஈஸ்வரனை நோக்கி பயணம். என்னுடைய பயணத்தில் என்னோடய விஷயங்களை நான் பகிர்ந்து அனைவருக்கும் நலம் பெற எனக்கு ஆசைப்படுறேன். அதே போல் நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள், வீட்டு விசேஷங்களுக்கு ஒரு நல்ல செயல் செஞ்சு அது ஒரு பதிவாக நம்ம எடுத்து யூடியூப் சேனலில் போடும்போது அது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மனித வளத்துக்கு ஒரு நல்லது. மற்றவங்க பார்க்கும்போது இன்னும் இது போல் செய்யலாம், முடியாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு உதவி. வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது அந்த ஒரு கடவுளுக்காக ஒரு சேவை செய்யும்போது இறைவனோட அருள் முழுமையாக பெறலாம். இடைப்பட்ட காலத்தில் இப்போதைக்கு கொஞ்ச காலம் சூழ்நிலை காரணமாக இந்த புது சேனல் அண்ணாமலையார் அமைதியின் வாசல் அதை தொடங்கி இறைவனை நோக்கி பயணம், தினமும் ஒரு 3 வீடியோ பதிவு, எல்லோரும் பயன்பெறணும், எல்லோரும் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். தொடர்ந்து இறைவன் பணியில் தவாசிவா இருப்பேன். எனக்கு நிறைய உதவிகள் நிறையா செஞ்சுருக்கிறாங்க. எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள்.
அவர்கள் வந்து செல்வ செழிப்போடு அவங்க குடும்பம் சௌபாக்கியத்தோடு ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்கணும். அருண்குமார் ஐயா, ஞானேஸ்வரன் ஐயா, அமெரிக்காவிலேருந்து சரவணன், அப்புறம் இன்னும் நிறைய பேர், பெங்களூர் சரவணன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் பெயர்கள் இவங்க முக்கியமாக நிறைய இலங்கை வாழ் தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்களும் நிறைய செஞ்சுருக்காங்க. அன்னதானம் போட சொல்லுவாங்க விசேஷ நாட்களில், அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு. அதே போல் ஆத்ம திருப்திக்கு அவங்க வீட்டில் ஹேமா அவங்க தொடர்ந்து அன்னதானங்கள் மாதம் அரியப்பன் ஐயா மாதம் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்னதானத்துக்கான காணிக்கை கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. நம்மளும் நல்லபடியாக அன்னதானம் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ பதிவு எடுத்து அவங்க பெயர் மூலமாக போட்டு அண்ணாமலையார் சார்பாக ஐயா செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு போட்டு அவங்களுக்கு அனுப்பிடுறது தொடர்ந்து நல்லா போயிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இப்போ அண்ணாமலையாருடைய ஒரு சோதனை காலகட்டங்களை தாண்டி அவருடைய அனுகிரகம் வந்து கிடைச்சி இப்போ வந்து ரொம்ப பூர்த்தியாகி எனக்கு மன நிறைவு கொடுத்துருக்கு. அண்ணாமலையார் வாழ்க்கையை நல்லா புரிய வச்சுருக்காரு. சொல்லப்போனால் அவருடைய சலுகைகள் சகுனங்க அந்த நேரடியாக காட்சி தரலினாலும் அவருடைய அனுகிரகங்கள் நாளுக்கு நாள் அவருடைய அனுகிரகம் நமக்கு வந்து கண்கூட தெரியுது. இறைவன் அருள் பெற்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு தொடர்ந்து அண்ணாமலையாருடைய ஆசி, ஈஸ்வரன் எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கணும். அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் சேவைகள் வந்து செய்யணும். எளியோர்களுக்கு, அடியார்களுக்கு எல்லாம் உதவிகள் நம்மளால் முடிஞ்சது செய்யணும். ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு அதுவும் நம்ம கொடுக்குறது ஒரு சேவை தான். தினமும் வீடியோக்கள் போடலான்னு இருக்கேன். இன்னைக்கு தொடங்கியிருக்கேன். இன்னைக்கு நல்ல நாள் மூட்டுறேன். இன்னைக்கு வந்து 4/6/2026 வியாழக்கிழமை, முகூர்த்த தேதி. இன்னைக்கு வாஸ்து நாள் வேறு. ஒரு புதுசான ஒரு தொடக்கம். நல்லது. இந்த சேனலில் ஆதரித்த ஒரு 800 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. நான் முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருந்த சேனல் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அந்த மொபைல் தொலைஞ்சிடுச்சு. நான் அந்த பாஸ்வேர்டெல்லாம் குறித்து வைக்கிற பழக்கம்லாம் இல்லை. பொதுவாக சாதாரணமாக எளிமையாக வச்சுருந்தேன். அது துரதிர்ஷ்டவசமாக மிஸ் ஆனதுனால அந்த சேனலை தொடர முடியாமல் வேறு ஒரு செல்ஃபோன் வாங்கி பெயர் போட்டு திருப்பி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 800 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. லட்சம் பேர்லாம் கூட பார்த்துருக்குறாங்க ஒரு வீடியோ வியூஸு. அதனால் தொடர்ந்து எல்லோரும் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. ஒரு நல்ல விஷயங்களை பரிமாறுறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். தொடர்ந்து சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய கேள்விகளை கமெண்டில் நீங்கள் கேட்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்க. அப்புறம் தொடர்ந்து சேவைகள் ஏதாவது நலத்திட்டங்கள் சேவைகள் செய்கிறதுக்கு சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், பாருங்கள். அது இடைப்பட்ட காலத்தில் இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து எதிர்காலத்தில் அன்னதானங்கள் சாதுக்கள், அடியார்களுக்கு, அப்புறம் எளியோர்களுக்கு, முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் ஒரு நலத்திட்டங்கள் ஆண்டவன் பெயரால் ஒரு அன்பு கரம் நம்ம செய்வோம், கொடுப்போம். அன்பே சிவம். ரொம்ப சந்தோஷம். இதனால் வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பக்தர்களுக்கு
அடியார்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலையம்மன் தாய்க்கு அரோகரா. நாகத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய.